வணக்கம் அன்பின் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு. அன்பின் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு தேவைகள் உரை தேடித்தரும் யூடியூப் சேனல். உண்மையாக உங்களுக்கு தெரியும், 5வது மாதம் 22ஆம் தேதி நாங்கள் ஒரு யூடியூப் பதிவு ஒன்று போட்டிருந்தோம். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குடிசை வீடு இருந்தது. இந்த குடிசை வீடுக்கு இவர் தவறுதலாக நெருப்பு வச்சதுனால அந்த வீடு முழுக்க பற்றி போன ஒரு சூழ்நிலையில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு தலையங்கம் மயிர் இடையில் உயிர் தப்பின குடும்பம் என்று. எனவே இந்த யூடியூப் சேனல் தேடி சென்ற போது இதை பார்த்த ஒரு சில நண்பர்கள் செய்த உதவி நிமித்தமாக இன்றைக்கு இந்த அளவு நாங்கள் ஒரு ரூம்ஸ் கட்டி ஒரு ஹால் கட்டுற அளவுக்கு ஆரம்பிச்சிருக்கோம் இந்த வேலையை. ஸோ இவங்களுக்கு இந்த உதவி செஞ்சு கொடுக்குறதுக்கு காரணம் மிகவும் வறுமை கோட்டிலுக்கு இடையே இருக்கிறவங்களை தேடி செல்கிற அந்த அடிப்படையில் இந்த யூடியூப் சேனல் எந்த நேரமே தேடிக்கொண்டிருக்கு. இன்றைக்கு நாங்கள் இங்கே வந்திருக்கோம். ஸோ இவங்களை வினாவி பார்ப்போம். இவங்களுக்கு இது கிடைச்சது நிமித்தம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட சந்தோஷம் என்ன, மகிழ்ச்சி என்பதை குறிச்சுக்கோங்க. உங்களோட பேரவருக்கு சொல்லி என்ன நடந்தது, இப்போ உங்களுக்கு என்ன நடந்திருக்குன்றதை எங்களோட யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நீங்கள் அறிவிக்கலாம். ஏன்னா அவங்களுடைய ஒத்தாசை, அவங்களுடைய அன்பினால்தான் இந்த இல்லம் கட்டுறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. வணக்கம், எனது பெயர் ஜோகராணி. நான் விநாயகபுரத்தில் வசித்து வருகின்றேன். நான் ஒரு குடிசை வீட்டில் தான் இருந்து வருகிறேன். எனக்கு 2 பிள்ளைகள், பொம்பளை பிள்ளை உண்டு, பொடியன் உண்டு. நான் குடிசை வீட்டில் வசித்து வருகிறேன். நினைச்சேன் சாகும் வரையும் இந்த குடிசை வீட்டிலாம் இருக்கிறேன். எனக்கு கடும் கஷ்டமாக தான் இருந்த. கணவரும் இருந்து பிரசனம்னாவ 2 வருஷம் பிரிஞ்சிருந்தவர் இருந்து தை மாதம் சேர்ந்து தெரிஞ்சு கொண்டிருந்த நேரம் குடிசை பத்தினால எங்களுக்கு ஒரு உதவி ஒன்று தந்தாங்க. தந்து இந்த வீட்டை கட்டி தந்திருக்காங்க. ஆனால் நான் நினைச்சு பார்க்கல எனக்கு இப்படி ஒரு வீடு தருவாங்க, இந்த குடிசையில் விட்டு இந்த கல்வீட்டில் வாழணும்னு நினைக்கல. கடும் சந்தோஷமா இருக்கு. நான் சாகும் வரை எனக்கு செஞ்ச உதவியை நான் மறக்க மாட்டேன். ஆனால் இப்போ கடும் கஷ்டப்பட்டு இருக்கிறேன். கணவரும் இல்லை, அவரும் இப்போ ஜெயிலில் சிறைத்தண்டனை வச்சு கொண்டிருக்கார். அவருக்கு 7.5 வருஷம் சிறைத்தண்டனை தந்துட்டாரு. 2 பிள்ளைகளை வச்சு வளர்க்குறதே கடும் கஷ்டமா இருக்கு. பொம்பளை பிள்ளை ஒன்று இருக்கு, 13 வயது, பொடியனுக்கு 8 வயது. என்ன செய்கிறேன்னு தெரியாத நிலைமையில தான் நான் இப்போ வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன். 1000 இருந்தாலும் கணவர் இல்லாமல் வாழ இயலாதுதான். அவர் வரங்காட்டியும் இருக்கிற முடிவில் இருக்கிறேன். இந்த புள்ளை 2 வளர்த்து ஆளாக்கணுமென்ற இதில் தான் இப்போ இருக்கேன். இந்த வீடு தந்தவங்களுக்கு நான் கோடி புண்ணியம் தெரிவிப்பேன். அவங்களுக்கு மிகவும் நன்றி. எனக்கு இந்த வீட்டை இதை கட்டி தந்ததுக்கு நான் கனவுலையும் கூட நினைச்சு பார்க்கல. எனக்கு இப்படி ஒரு வீடு கிடைக்கும், இப்படி ஒரு வீட்டு நான் 2 புள்ள குஞ்சனை வச்சுட்டு இருப்பேன்னு கூட நான் கனவுல நினைச்சு பார்க்கல. இப்படியே நம்மளோட காலம் ஓடி போகுது, இதான் நம்மளோட விதி என்று நினைச்சு திருந்த நான். ஆனால் கடவுளோட வழியால் எனக்கு ஒரு வீடு ஒன்று கிடைச்சது மிக சந்தோஷம் எனக்கு. ஜியோஜம் யூடியூப் சேனல் எங்கெல்லாம் தேவை இருக்கிறதோ அங்கெல்லாம் தேடி செல்ற அந்த பணியில எங்களுடைய கேமராவுக்கு பதிவான அந்த பதிவின் அடிப்படையில தான் இந்த பதிவை நாங்கள் உங்களுக்கு தெரியும். நான் திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன். உங்களுக்கு 5வது மாதம் 22ஆம் தேதி எங்களுடைய யூடியூப் சேனல் நாங்கள் போட்டிருந்தோம். ஒரு சில நண்பர்கள் 500 ரூபாயாக, 1000-ஆக, 10,000-ஆக, 1,00,000-ஆக அவர்கள் சேகரித்த அந்த பணத்தில் தான் இந்த கட்டடத்தை நாங்கள் அமைச்சிருக்கோம். அதில் எங்களுக்கு மிகவும் ஒத்தாசையாக இருந்தது ஜியோஜம் உதவும் கரங்கள் என்கின்ற அமைப்பு எங்களோட மிக முன் இந்த வேலையை செய்யறதுக்கு அவங்களும் எங்களுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. எனவே இன்றைக்கு தன்னுடைய கணவன் சிறைச்சாலையில் 7 ஆண்டுகள் சிறை கைதியாக இருக்கின்றார். 2 குழந்தைகள். இவர்கள் ஒரு சின்ன வேலைக்கு போய் கிடைக்கின்ற சின்ன வருமானத்தில் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். படிக்கின்ற 2 பிள்ளைகள். மூத்த மகள் படிக்கின்றாள், அதே மாதிரி மகன் படிக்கின்றார். எனவே இந்த வீடு இல்லாத ஒரு சூழல்ல இந்த தாய் பட்ட இந்த அவதி நிலையை கண்ட எமது யூடியூப் சேனல் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற அந்த நிலைக்கு தான் முன் வந்தது. நாங்கள் பார்க்குற நேரம், சில நேரம் சமைக்கிறது கூட அவர்களுக்கு சரியான வசதிகள் இல்லை, இருக்கிறதுக்கு சரியான வசதிகள் இல்லை. மணலில் தூங்குகின்ற இந்த நவீன உலகத்தில் மணலில் தூங்குற ஒரு குடும்பத்தை பார்க்கக்கூடியதாக இருந்தது. கணவன் இருந்தாலும் அவர்களுக்கு அந்த அளவு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் வாழ்க்கை இப்படி போய்கொண்டிருந்த இந்த சூழ்நிலையில தான் யூடியூப் சேனலாகிய நீங்கள், யூடியூப் சேனலில் ஆதரிக்கிறதாக நீங்கள் ஒவ்வொருவரும் செய்த உதவி இன்றைக்கு அவங்களுக்கு ஒரு வீடு அமைச்சு கொண்டு வந்திருக்கோம். இந்த வீடு முடியணும். இதுக்கு பல தேவைகள் இருக்கு. தேவைகளின் அடிப்படையில தான் நாங்கள் திரும்பவும் இந்த பதிவை நாங்கள் உங்களுக்கு முன்வைக்கின்றோம். இந்த சகோதரியுடைய கண்ணீர் அல்லாவிட்டால் இந்த சகோதரிய அந்த விருப்பம் நிறைவேற வரும் என்றால்
உங்களால் மட்டும்தான் முடியும் இந்த சகோதரிக்கு உதவி செய்வதற்கு. வாங்க என்னோட சேர்ந்து இந்த வீடு நாங்கள் எப்படி அமைச்சிருக்கோம், எவ்வளவு தூரம் இதற்கு நாங்கள் அமைப்பை உருவாக்கியிருக்கோம், இன்னும் பல தேவைகள் இருக்குது, இன்னும் இது முடிவு பெறவில்லை. இந்த வீட்டில் வளவில் வந்து ஒரு கிணறு இல்லை, ஒரு டாய்லெட் இல்லை. ஸோ மிக அடிப்படை தேவையாக இருக்குது. ஸோ இவங்க பக்கத்தில் இருக்கிற எங்களோட சகோதரங்களோட வீடு எல்லாம் அதை பாவிக்காங்க. இந்த தேவையும் பூர்த்தி பண்ண வேண்டியது சமூகத்தில் இருக்கிற ஒருவருடைய பொறுப்பாக இருக்கிறது. எனவே இதற்கு முன் வருகிற உங்களை நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். யாராவது இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்களோட தொடர்பு கொள்ளலாம். கீழே போகிற எங்களதான இந்த தொலைபேசி இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் நேரடியாக வந்து பார்க்கலாம். எனவே இந்த ஜியோஜம் யூடியூப் சேனல் தேவையுள்ளவர் எங்கே இருக்காங்களோ அவங்களை தேடி போவதில் மிகவும் எப்போதும் விருப்பம் உள்ளதாக இருக்கு. எனவே இவர்களை எங்களுக்கு இந்த வீடு கட்டப்பட்டு முற்றுமாக முடிவடையும் போது இவர்கள் எங்களுக்கு அறிமுகப்படுத்தினவரையும் இதற்கு உதவி செய்தவரையும் இந்த கட்டிடத்தை கட்டினவருக்குமான பரிசுகள் வழங்கவும் நாங்கள் பார்த்துருக்கின்றோம். ஸோ அது நிச்சயமாக நடக்கும் நம்புகிறோம். எனவே நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற அந்த ஆதரவு தான் இந்த தொடர்ச்சியாக இந்த சமூகத்தில் நிறைவான வேலை செய்ய முடியும். அதே அளவில் இன்னொரு குடும்பத்தினர் இருக்காங்க. இதுவும் ஒரு கொட்டில் வீடுல அவங்க வாழ்ந்து கொண்டிருக்காங்க. இதையும் யாராவது நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா இந்த கொட்டில் வீடும் ஒரு கல்வீடா மாற உங்களால முடியும். எனவே இங்கேயும் அந்த 3 பிள்ளைகளோட இந்த சகோதரன் இருக்கிறார். அவர் ஒரு கூலி தொழிலாளி. எனவே இதே அளவில் வந்து அவர்கள் 2 குடும்பம் இப்படியாக இந்த திருக்கோயில் விநாயகபுரத்துல இப்படி பட்ட கஷ்டமான மக்கள் இருக்கிறத அவதானிக்கிற அரசு சாரற்ற நிறுவனங்கள் அது நன்கொடையாளர்கள் இருப்பீர்கள் என்றால் எங்களோட நீங்க இணைஞ்சு கொள்ளலாம். இணைஞ்சங்களா இருந்தால் நிச்சயமாக உங்களுக்கு உதவி கிடைக்கும் நான் நம்புறேன். எனவே நீங்க என்னம்மா இதை கட்டி கொண்டிருக்கிறதுன்னு நீங்க சந்திக்கின்ற சவால்கள் என்ன, எப்படியான சவால்களை சந்திக்கீங்க? நீங்க கட்ட ஆரம்பிச்ச நேரம் உங்களோட கணவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. பிள்ளைகளை எப்படி இதை இந்த குடும்பத்தை இப்ப கொண்டு வரீங்க, என்ன சாப்பிடுறீங்க, எப்படி உங்களோட குடும்ப நிலைமை இருக்கு? நான் ஒரு கிளீன் வேலைக்கு தான் போய் கொண்டிருக்கிறேன். அதில் வாரத்தை வச்சு தான் புள்ளியல் 2 போய் தேஞ்சு கொண்டிருக்கிறேன். அவர் 7.5 வருஷத்துக்கு வரம் காட்டியும் புள்ளியல் 2 பார்த்து வளர்க்கத்தானே வேணும். என்ன செய்கிற பொம்பளை பிள்ளை ஒன்று இருக்குது. இன்றைக்கு நாளைக்கு வந்து குமாரோட பிள்ளை, அந்த பிள்ளைக்கும் அவ்வளோ ஆசை பாசம் இருக்கும். அந்த பிள்ளைகளுக்கு நிறைய ஆசை பாசங்கள் இருக்கு. ஆனால் ஒன்றும் என்னட்ட கேட்குறல. என்னட்ட நிலைமை என்ற பிள்ளைகளுக்கு தெரியும். நடுகத்தாண்ட பிள்ளைகள் ஒரு கால் வீட்டை கண்டு பெருமை சுடுங்கள். ஆனால் சொல்லுங்க, அம்மா நம்ம கிட்ட இல்லை, என்னையும் அம்மா நம்ம வறுமையா பிறந்துட்டோம். குடில் வீட்டுல இருக்கிறம்மா ரெண்டு புள்ளிகள் சொல்லுங்க. நான் சொல்லுவேன், கடவுள் எப்பன்னு ஒரு நாளைக்கு நமக்கு ஒரு வழி காட்டுவாருமா. நம்மளை எப்பயும் இப்படி கடவுள் வைக்க மாட்டாரு. இங்க ஒரு நாளைக்கு நாளைக்கு உங்களை கல்வீட்டுக்குள்ள நீங்க இருப்பீங்க, அதை கவலைப்படாதுன்னு சொல்றேன். ஆனா இந்த புள்ளியல் அதை பெருசா எனக்கு எதையும் காட்டுறல. என்னத்தை எதுவும் காட்டு புள்ளியல் சைக்கிள்ல போ உங்கள் பாவுட்டாம என்னோட கேட்கும், அம்மா நான் என்கிட்ட இல்லம்மா வாங்கி தரதுக்கு. அம்மா நீ கஷ்டப்படுறாம்மா, எனக்கு வேணாம்மா, நான் சும்மா சொல்றேன்மான்லாம் சொல்லுவேன் அந்த பிள்ளை. ஆனா ஒன்றையும் படிப்படுத்தி காட்டுறல இந்த 2 புள்ளிகளும். மற்ற தாய் தாப்பன் பாக்குற மாதிரி இந்த புள்ளைய தாயும் தாப்பனா இருந்து நான் தான் 2 புள்ளைய வளர்க்குற நிலைமைக்கு இருக்குது. இன்னும் செய்வோம். கடவுள் எனக்கு அப்படி இதை வீட்டுட்டாரு. கேட்குறவங்களுக்கு தெரியும். ஆனா இதுக்கு உதவி செய்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. உண்மையாக இந்த யூடியூப் சேனல்ல நீங்க பார்த்த உடனே செய்த இந்த உதவி இன்னைக்கு அந்த பிள்ளைகளை ஒரு கல்வெட்டை இன்னொரு 10-20 நாள்ல அடுத்த யூடியூப் சேனல்ல நான் உங்களை சந்திக்க போறோம். எனவே வாங்க என்னோட சேர்ந்து இந்த நாங்கள் கட்டிக்க இந்த வீடை உங்களுக்கு சுற்றி காட்ட விரும்புகிறோம். எனவே ஒரு குடிசை வீடு மாறி அது ஒரு கல் வீடாக இன்னைக்கு இருக்கு. இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்க கவனிச்சு பார்க்கலாம். இந்த இருக்கிற இதான் அந்த கம்பு தடி அவங்க பிரித்து போட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு சில காட்சிகளை நாங்கள் இடைக்கடை போட்டு காண்பிக்க விரும்புகிறேன். அவங்களோட வீட்டை சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு ஒரு செப்பளி மீன் 5 மீன் பொறிக்கிற மாதிரியான காட்சியை உங்களுக்கு நான் காட்டுவேன். ஏன்னா உண்மையாக அவங்களோட நிலம் அப்படித்தான் இருக்கு. உண்மையாக இந்த பக்கமும் நாங்கள் எதிர்காலத்தில் இந்த வீடு இணைக்கப்பட்டு கட்டப்பட வேண்டும் என்ற எங்களோட ஒரு விருப்பத்தினால தான் நாங்கள் இந்த இணைப்புக்கான பகுதிகளை விட்டுருக்கோம். ஒரு காலம் இந்த சகோதரியுடைய கண்ணீர் துடைக்கப்படுறதுக்கு இறைவன் நிச்சயமாக உதவி செய்வார். ஸோ இதுதான் நாங்கள் இன்றைக்கு அவங்க அமைச்சு கொடுத்து கொண்டிருக்கிற வீடு. மிக விரைவாக இந்த வீடு நிறைவாக்க கொடுக்கப்படும் என்று நம்புகிறோம். யூடியூப் சேனல் நண்பர்களாகி நீங்கள் எங்களை ஆதரிக்கும் போது, உங்களுடைய அன்பின் கரங்களை நீட்டும் போது நிச்சயமாக இந்த வீடு நிறைவு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவர் ஒரு பாக்கெட் சீமெந்து வாங்கி கொடுத்தால் கூட போதும். இதை மிக விரைவாக நம்ம செய்து முடிக்கலாம். ஓடு போட வேண்டியிருக்கு, நிறைய கைமுறை வேலைகள் இருக்குது.
இதெல்லாம் நிறைவு செய்ய வேண்டும் என்றால் நண்பர்களாகி நீங்கள் உதவி செய்கிற நீங்கள் எங்களுக்கு உதவி செய்வீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக இந்த வீட்டை நிறைவு செய்யலாம். ஸோ நீங்கள் உதவி செஞ்சவங்களுக்கு என்ன சொல்கிறீங்க? அவங்கள பார்த்து சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த யூடியூப் சேனலை பார்க்குறவங்கள பார்த்து அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்க சொல்லுங்கள். அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன். அவைகளுக்கு கோடி கோடி நன்றி தெரிவிக்கின்றேன். எனக்கு இந்த உதவி செஞ்சவைகளுக்கு நான் அவங்கள கடவுளாத்தால் நினைச்சு கொண்டிருக்கிறேன். எனக்கு இப்படி ஒரு உதவி செஞ்சதுக்கு என் பிள்ளைகளுக்கு எவ்வளோ சந்தோஷம். இப்படி ஒரு வீடு கிடைச்சது, நம்மளோட வீடம்மா நமக்கம்மா தாராங்கன்ட்டு எவ்வளோ சந்தோஷப்படுது இந்த வீட்டை கண்டதுக்கு பிறகு. அவைகளுக்கு நான் கோடி புண்ணியம் சொல்றேன். நான் எனக்கு கடவுள் தான் எனக்கு எனக்கு இந்த வீடு உதவி செஞ்சவங்க இப்ப அவங்க எனக்கு கடவுளா தெரிகிறார்கள். தேங்க்யூ அன்பின் யூடியூப் சேனல் நேயர்களே, தொடர்ந்து எங்களோடு பயணிக்கலாம். மீண்டும் ஒரு யூடியூப் சேனல் அலைவரிசையோட உங்களை சந்திக்க விரும்புவது இங்கே தேவையுள்ள தாயை கண்டோம், தேவையுள்ள ஒன்றை நிறைவு செய்வதற்கு முயற்சி பண்ணுகின்றோம். இதை நிறைவு செய்ய வேண்டிய பொறுப்பு சமூகத்தின் பொறுப்பு. எனவே இதை போல் பலர் இங்கே இந்த விநாயகபுரத்திலே பல பேர் இருக்கின்றார்கள். குடிசை வீட்டில் வாழ்கின்றார்கள். குடிசை வீட்டில் வாழ்வது தவறல்ல, ஆனால் அவர்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்ற செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. இருக்கிறவர்கள் இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய உங்கள் கரங்களை நீட்ட அன்புடன் அழைக்கின்றேன். வணக்கம். தரங்க அப்போ கரிய தரங்க. எப்படி பொரியல் என்னோட குச்சி நினைப்ப